டீச்சர்ஸ்லாம் ரொம்ப பாவம் தானே. பிரைவேட்ல டீச்சரா ஒர்க் பண்ற டீச்சர்ஸ் எல்லாம் ரொம்ப பாவம் தானே. நீ அப்படி சொல்றேன்னா பேரண்ட்ஸ் மீட்டிங் போயிட்டு வரும்போது நான் ஒவ்வொரு டைம் போறப்போ எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணும். போய் உட்காந்துட்டு நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு பிள்ளை 2 பிள்ளை 3 பிள்ளைங்க கூட வச்சுக்கோங்களேன். அந்த 3 குழந்தை நம்ம சொல்ற விஷயத்த கேட்கல. ஆனா 30ல இருந்து 45 நீங்க சொல்லலாம், நான் காசு கொடுத்துதான் படிக்க வைக்கிறேன், பாத்துக்கிறது அவங்க பொறுப்பு தான் நீங்க சொல்லலாம். நானும் சொல்லலாம், எனக்கு 2 குழந்தை இருக்கு. ஆனா ஒரு திரும்ப 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 கம்ப்ளைண்டா அவன் அதை பண்றான் உடனே மாத்துங்க, இது பண்றான் மாத்துங்க, இதை பார்த்து மாத்த வைக்கிறது உங்க வேலைதான், இவன் இவ்வளவு பண்ணிட்டு இருக்கான், இவன் ஏன் பாத்துக்கிறான்னா ஒரு குழந்தை 2 குழந்தை வச்சிருக்கிற நம்ம குழந்தைய மாத்த முடியல. 40 பேர் 30 பேரை பாத்துக்கிற அவங்களும் பாவம் தானே. எவ்வளவு மாத்துவாங்க, முடிஞ்ச அளவுக்கு தான் மாத்த முடியும். போய் கம்ப்ளைண்ட் பசங்க மேல பக்கத்துல உட்கார வச்சே சொல்லிட்டு இருக்கீங்கல்ல. மதிக்க மாட்டாங்க நம்ம குழந்தைங்கள மத்தவங்க முன்னாடி விட்டு கொடுத்தா நம்மள மதிக்க மாட்டாங்க ஃபியூச்சர்ல. சோ நீங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம குழந்தைங்களை நம்ம மாத்துறதுக்கு நம்ம மாறலாம், நம்ம குழந்தைகளை மாத்தலாம். அந்த டீச்சரோட முகம் மூஞ்சில காட்டவும் முடியல, மறைக்கவும் முடியல. சகிச்சுக்கிட்டே சிரிச்சு பேசுறப்போ டீச்சரோட வழி என்னன்றத இன்னைக்கு பாத்துட்டு வரும்போது உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. பேரண்ட்ஸ் ஆன நம்ம டார்ச்சர் தர வேண்டாம், டீச்சர்ஸ்க்கு டார்ச்சர் தர வேண்டாம்.